நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராட நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா? அந்த பூராட நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப ராமனுக்கு அது மனைவியா இருக்குது. அதனாலதான் அதை கொண்டு வந்திருக்காங்க பாரு. அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க. அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடி இருக்காங்க. அது அந்த தரிசனம் இருக்குவாங்க. போர்க்களம் அந்த காலத்துல மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டைங்கிறதுக்கு தரிசனம் வந்து எடுத்துக்காட்டிருக்கா இல்லையா? அங்க இல்லாம இருந்தா வேற ஒரு சண்டை போட்டு நம்ம கேட்கலாம். இருக்குறாங்க. சரி, எழுதிட்டீங்களா? சரி சரி. இப்போ ஐயா, கல்யாணம் ஆனா எந்த திசையில இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அமையுன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஐயா நம்ம சொல்றது? பரிகாரமா சொல்லுங்க. அது கிரக ரீதியாக ஐயா டைரக்ஷன் சொல்லுங்க. 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியுடைய திசை என்னன்னு பாருங்க. அடுத்தது நீங்க சும்மா சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு வாய் முன்னே சொல்றத காட்டாது. நான் இது பரிகாரமா தெரியப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவது ஒரு திசை சொல்றீங்க. மேசம்னா கிழக்கு, ரிஷபம்னா தெற்கு, மிதுனம்னா வடக்கு, கடகம்னா என்னங்க மேற்கு. இப்படி வருது இல்லைங்களா? கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு இப்படி வருது இல்லைங்களா? இந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா கூட வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு என் பொண்ணுக்கு 4 திசையிலும் போய் பார்த்தாச்சுங்க, ஆனா இந்த ஒரு முடிவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார்? அவங்களை நம்ப வைக்கணும். ஜாதகம் பார்த்து வந்துட்டாங்க. வடகிழக்கு திசையில போய் பொண்ணமையை நம்ம சொல்றோம், ஆனா தென்மேற்குல அமைஞ்சிருச்சு. அப்ப நீங்க சொல்றது மாறி போச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையாலுமே அவங்களை நம்ப வைக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது. அப்ப முன்னோர்கள் கட்டி வச்சாதான் குலதெய்வம். நீங்க குலதெய்வம் கோயில போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க. இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அடுப்பு கல்லெல்லாம் வச்சு பொட்டு பூச்சி எல்லாம் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போட சொல்லுங்க. அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தையில நெருப்பு பத்த வைக்க சொல்லி, எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வரணும், அதை காமிச்சு கொடுன்னு சொல்லி கடவுளை வேண்டுங்க. பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுந்தோம் அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அது குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சுங்களா ஐயா? குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சா? அப்போ நீங்க எந்த திசை நோக்கி விழுகிறோ அது பிரபஞ்ச ரகசியம். அது தெக்க விழுகுதா தெக்க போங்க, அங்கதான் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். கிழக்க விழுகுதா கிழக்க நோக்கி போக சொல்லுங்க. மேற்க விழுகுதா மேற்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. வடக்கு விழுகுதா வடக்குதான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வச்சதே என்ன பொங்கல் வச்சீங்க ஐயா? திருமண பொங்கல் தான் வச்சீங்க. தை பொங்கல் வைக்கல, திருமண பொங்கல் தான் வச்சீங்க. அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும். அந்த காலத்துல பாத்துருக்கீங்களா? கழுத இருக்கும் போது வயல்ல ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த ஆதி காலத்துல அது பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுகுதோ அந்த திசையிலிருந்து அறுவடை பண்ணுவாங்க. அதனாலதான் தை பிறந்த வழி பிறக்குன்னு சொல்லுது. இல்லைங்களா? அவங்களதான் வயசானவங்களும் தெரியும். தை பிறந்தா வழி பிறகுங்கிறது எங்க வந்துச்சு? தை மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? மகரத்துல இருப்பாரு. அப்போ உத்தராயண காலம் அங்கதான் பிறகுது. அதனாலதான் உத்தராயண நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது பொறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தை வந்தா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே, அந்த காலத்துல நெல்லு கதிர்கள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணும்போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணின உடனே எல்லா ஜனங்களையும் அந்த நெல்லை வித்து காசு இருக்கும். காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மலகாம் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்றது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்ப தை பிறந்ததுனால வழி பிறந்ததுன்னு பேர் வச்சாங்க. இல்லாம இல்லை. அதைத்தானே தை மாசம் எங்கேயும் நம்ம புதுக்குள் போவோம். அதுக்கு உத்தராயண காலம் பிறக்குது. அங்கிருந்து வந்து உத்தராயண காலத்துல கோயில்கள் கும்பாசம் பண்ணி குருக்கள் நல்லது நடக்குது. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க முன்னோர்கள்? அந்த காலத்துல இந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் வருது. தட்டுக்கலையா? அதனாலதான் பொங்கல் எந்த திசையில் விழுந்ததோ எனக்கு விழுந்ததுல இருந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மானியம் கிடைச்சது, எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது, இப்படி எல்லாம் சொன்னதுக்கு காரணமே இந்த பொங்கல்ல தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று அம்மாட்ட சொன்னேன், காக்கா குச்சி வாயில எடுத்தா 22 நாளைக்கு மழை வராதுன்னு. அப்ப பிரபஞ்சம் தெரியுமா தெரியாதா சார்? அவரோட குழந்தை மட்டுமே மழையில நினைக்கணுமா? எல்லா கூடியும் மழையில நினையாம கூடு கட்டிச்சு. காக்காய் மட்டும் கூடு கட்டினா ஒழுகுது. அப்போ பிரம்மன் கிட்ட கேட்டு
என் புள்ள நான் மாசமா இருக்கேன், என் புள்ள விளையாடுறது கொலை காப்பாற்ற முடியும்னு பிரம்மகிட்ட கேட்ட போது அந்த ஞானம் காலத்து கொடுத்து காக்கா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவில் 22 நாள் பழகிறார். எப்படி? அப்ப பொங்கலுக்கு தெரியாதுங்களான்னு, அரிசிக்கு தெரியாதா, நெருப்புக்கு தெரியாதா? இயற்கை தானே இதை நம்மளோட வாழுது. இல்ல நம்ம இயற்கை தானே நம்மளோட வாழ்றோம். வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குறது. ஐயா, உங்களுக்கு வண்டியில போற விபத்து வருதுன்னு சொல்றாங்கல்ல, காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுத்து போனாலும் விபத்து வராது. நெகை எப்பவுமே வச்சுக்கணும். நாம ஒரு பக்கம் போறோம், நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, டைம் சரியில்லை, என்னமோ விபத்து நடக்கிற மாதிரியே இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சடல் பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நெகத்தை கடிச்சு தொகுத்து போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி. எப்படி? அதே வாகனத்துக்கு அடிக்கடி விபத்து வருதுன்னா 48 நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு 48 நாளைக்கு சாமி கோயில மட்டும் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கி கொடுத்த 48 நாளைக்கு கால் கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் பூரா அந்த விபத்துகள் வரவே வராது. புரியுதா? கடவுளோட சக்தி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4ஆம் படம் வாகனம். நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை கொண்டு வந்து என்னைக்காவது ஒரு நாள் போன கட்டுறோம். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குதுல்ல, ஐயா கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன், சாமியோட மாலை முன்னாடி இருக்குது, எனக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு ஒரு நாள் தைரியம் இருக்குது. கேட்டீங்களா? ஏன் இதை 48 நாள் உருவாக்கி விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா, எனக்கு மாலை போட்டுக்கிறாரு, அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு. வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரபஞ்ச முடிவு பண்ணி விபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாரு. எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே? கார் வச்சுக்கிறவங்க காருக்கு மாலை போடணுங்கிறது இல்லைங்கய்யா. நீங்க ஸ்கூட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம். டிவிஎஸ் பெட்டி இருக்கும், நம்ம வசதிக்கு ஏற்றது இருக்கும். நீங்க அதுக்கு நீங்க மாலை போட்டு வேலை செய்யணும். ஐயா, உங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பொண்ணா போட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குது. அதே மாலைய நீங்க காருக்கு போறீங்க, கார் என்ன ஐயா உணர்ந்தா நல்லா சுகதானே. என் கார் வந்து வாகனம் தானே, ஒரு உருவமா தானே போகுது. அந்த கார்ல இருந்து மதிப்பு இருக்கா இல்லையா? சின்ன கார்ல வந்தா இவரு பட்ஜெட் இவ்வளவுதான், பெரிய கார்ல இதுல கூட மதிப்பு இருக்கா இல்லையா? எனக்கு நீங்க என்னதான் என்ன சார், கடவுள் சக்தி எல்லாம் ஒண்ணுதானே. சாமி சில கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாட்டிட்டீங்க சார். கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாநிலத்தா, காளியத்தா, வேலத்தா, கண்ணாத்தா, பேச்சியம்மா, இதெல்லாம் ஊர்களை பார்த்து தர்மகர்த்தால முடிவு பண்ணி எனக்கு இது கொள்ளணும் அப்படின்னு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலை இருக்குதுங்கய்யா. நம்ம வேண்டாத கட்டளை உயிரிழந்து வெளியே எடுத்து கொடுத்து சிலையை உருவ பண்ணி அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எப்ப வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால நீங்க அதை செய்யும் போது கொடுத்தது ஆட்டோமேட்டிக் வேலை. இனிமேல் நீங்க வாகனத்துக்கு ஒரு டெய்லி செய்யற வாரத்தை ஒரு நாளுக்கு மாலை விடுவாங்க பாருங்க, இந்த பரிகாரம் கேட்டு அதெல்லாம் நீங்க வைக்கலாம். ஐயா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பேசுனா